ஊர் உலகத்துல நீங்க எத்தனையோ ஜோடிகளை பார்த்திருக்கலாம். ஆனா எங்கிட்டோ அரேஞ்ச் மேரேஜ் பண்ண ஒரு கப்புள்ஸ காமிக்கிறாங்க. அந்த கப்புள்ஸுக்கு ஒரு வித்தியாசமான விபரீதமான பிரச்சனை இருக்குங்க. என்னதான் ரெண்டு பேரும் புடிச்சு போய் அங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்கும் இதுவரைக்கும் முதலிரவு நடக்கல. ஒவ்வொரு நாளுமே இந்த படத்துடைய ஹீரோயின் அவங்களோட அறைக்கு வருவாங்க. ஆனா அங்க ஏதோ ஒரு விபரீதமான சம்பவம் நடந்து அந்த இரவு தடைப்பட்டு போயிடும். அப்படி இங்க புதுசா கல்யாணம் பண்ண இந்த கணவர் மனைவிக்கு அந்த அறையில என்னதான் நடக்குது, அதுல காத்திருக்கிற ட்விஸ்டுகள்லாம் என்ன, இப்படி கூட ஒரு வித்தியாசமான வாழ்க்கை இருக்காப்பா அப்படின்ற மாதிரி சொல்ற ரொம்ப வித்தியாசமான ஒரு படம் தான் மென்ஷன் ஹவுஸ் மல்லேஷ். இப்ப இந்த படம் OTT-லயே தெலுங்குல அவைலபிளா இருக்கு. வாய்ப்பு இருந்தா பாருங்க. அதை ப்ரமோட் பண்ணாத இந்த வீடியோவே லைக் கொடுக்கலன்னா ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது நம்மளுடைய பிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குங்க. அந்த மழையிலையும் வீட்டுல ஒரு அப்பா ரொம்ப வெறிக்கொண்டு தான் பையனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஒரு பாட்டிலோட தன்னோட வீட்டுக்கு திரும்ப இப்ப அந்த பையனோட அப்பாவோ ஏண்டா வரத்துக்கு எவ்வளவு நேரம்டா, உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றதுன்னு சொல்லிட்டோம் அந்த பாட்டில வாங்கி குடிச்சிட்டு அந்த பையனை போட்டோம் அடிக்கிறாரு. அப்படிப்பட்ட பையனுடைய பேரு தான் மல்லேஷ், நம்ம படத்துடைய ஹீரோ. அப்படித்தான் அப்பா கிட்ட அடி வாங்கின ஒவ்வொரு பொழுதும் அவங்க அம்மா தான் வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்துவாங்க. இந்த வலியோடையும் வேதனையோடையும் தான் நம்ம ஹீரோ வளர்ந்திருப்பாரு. ஹீரோக்கு இந்த உலகத்திலேயே பிடிக்காத ஆளு யாருன்னு கேட்டா அவங்க அப்பாவை தாங்க சொல்லுவான். அதனாலேயே அப்பா குடிக்கிற அந்த தண்ணியில மூச்சாவை கலந்து விட்டுருவாங்க. இதையும் தாண்டி நம்ம ஹீரோக்கு அவங்க அப்பாவுடைய புல்லட் பைக் ரொம்ப பிடிக்குங்க. அது மேல அப்படியே ஆசையா ஏறி உட்காந்தா கூட அவங்க அப்பா வந்து அடிச்சு கீழே இறங்க சொல்லிடுவாரு. இப்படிதான் அப்பா கிட்ட அடி வாங்கி ஒரு வெறுத்து போன வாழ்க்கையை தான் நம்ம மல்லேஷ் வாழ்ந்துகிட்டு இருக்க. அப்படி ஒரு நாள் தான் அப்பா எந்நேரமும் இதை தானே குடிச்சுக்கிட்டு இருக்காரு, இதை குடிச்சா நம்மளும் அப்பா மாதிரி ஜாலியா இருக்கலாம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த வயசுல குடிய கத்துக்கிறான். அப்படி ஒரு நாள் தான் அப்பாவையும் நம்ம ஹீரோ அடிக்க, பெத்த பிள்ளைய அப்பாவை அடிக்கிறதா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கத்துறாரு. ஐயோ வீட்டுல எதுனா பெரிய பிரச்சனை ஆயிட போகுது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ரொம்ப பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல தான் அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் சொல்லாமையே அங்க இருந்து ஓடி வந்துடுறான். ஓடி வந்ததுக்கு அப்புறம் எங்கன்னா வேலை பார்க்கணும்ல, அப்படி பக்கத்து ஊருக்கு வந்து இந்த கொளுத்து வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்படி அவரோட தங்குற பசங்க எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் ரெகுலரா குடிப்பாங்க போல இருக்கு. அப்படி அவங்களோடையும் இந்த குடிய பழக ஆரம்பிக்கிறான். இப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோக்கு தான் அப்பா குடிச்சே போய் சேர்ந்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருதுங்க. இதை கேட்டதும் பயங்கரமா அழுவான், கண்ணீர் சிந்துவான்னு பார்த்தா அங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் எதுக்கு இந்த பக்கத்து ஊர்ல வந்து வேலை பார்த்துக்கிட்டு நம்ம வீட்லயே போய் ராஜா கணக்கா வாழலாம்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி இப்ப நம்ம ஹீரோ அவருடைய வீட்டுக்கு வராரு. இப்படி ஒரு வேலையில தான் இந்த கதை இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. ஹீரோக்கு இப்போ 28 வயசுக்கு மேல ஆகுதுங்க. தான் அப்பா எப்படி ஒரு ஊதாரித்தனமா இந்த வீட்டுல உட்காந்து குடிச்சுக்கிட்டு அவர் வாழ்க்கையை அழிக்கிறது மட்டும் இல்லாம அவங்க மனைவியோட வாழ்க்கையையும் அழிச்சாரோ, அதே மாதிரிதான் இப்ப நம்ம ஹீரோ தினந்தோறும் குடிச்சுக்கிட்டு எந்நேரம் குடிச்சுக்கிட்டே இருக்காரு. அவங்க அம்மாவும் டைம் ஆச்சு எழுந்துரு வேலைக்கு எதனா போ அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க, இப்ப நம்ம ஹீரோவும் எழுந்து அப்படியே குளிச்சுட்டு வெளியே வந்து தான் அப்பாவுடைய படத்துலயும் தன்னுடைய துணியை போட்டுட்டு போயிடுறாரு. இப்போ ஹீரோடைய வீட்டை பொறுத்த வரைக்கும் ஹீரோ அவங்க அம்மா 2 பேரும் மட்டும் தாங்க. அது போக வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வருவாங்க. இவங்க வீட்டுல மட்டும் வேலை செய்யலைங்க, ஊர்ல இருக்கிற பல பேருடைய வீட்டுல வேலைக்காரியா இருப்பாங்க. அதனால வீட்டு ரகசியம் எதுனா பேச இருந்தா இந்த வேலைக்காரிக்கு தெரியாம தான் பேசுவாங்க. ஏன்னா இவங்க கிட்ட தெரிஞ்சதுன்னா அது அந்த ஊருக்கே தெரிஞ்ச மாதிரிங்க. அப்படி இந்த வேலைக்காரிக்கு ரொம்ப நாளா நம்ம மல்லேஷ் மேல ஒரு கண்ணு, ஆஹா என்ன மாதிரி இருக்காரு, இவரை மட்டும் நம்ம திருமணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கையே சூப்பர் ஆயிடும் அப்படின்ற மாதிரியும் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்னதான் மல்லேஷோடைய அப்பா போய் சேர்ந்திருந்தாலும் மல்லேஷோட அப்பாவோட பைக் இருக்கு பாத்தீங்களா, அந்த பைக்கை தான் இப்போ ஹீரோ மல்லேஷும் தினந்தோறும் பார்த்துட்டு அப்பாவை நினைச்சு அந்த பைக்கை போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஊருக்குள்ள இந்த மைக் செட் எல்லாம் வைக்கிற ஒரு வேலையை தான் நம்ம ஹீரோ பாப்பாரு. அப்படி நம்ம ஹீரோவுடைய கடைக்கும் மைக் செட் எடுத்துட்டு போனவங்க ஒரு பிரச்சனையை கூட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு சாவு வீட்டுல இந்த மைக் செட்டை கட்டும் போதோ அந்த வீட்டுல இருக்கிற ஒரு நபர் வந்து பயங்கரமா சண்டை போட்டிருக்கான். அதுவும் நம்ம மல்லேஷோடைய மைக் செட்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் பிச்சு கடாசி உடைச்சிட்டான்ற மாதிரியும் சொல்ல ஹீரோக்கு பயங்கர கோவம் வருது. இப்ப அந்த சம்பவ இடத்துல போய் பார்த்தா இது எல்லாமே பண்றது வேற யாரும் இல்ல, தன்னுடைய அண்ணன் தான் அப்படின்ற மாதிரி தெரியுதுங்க. இந்த மஞ்ச சட்டை போட்டிருக்காரு இவரு தான் நம்ம ஹீரோவுடைய அண்ணன், அதாவது சொந்த அண்ணன் இல்ல, ஹீரோவுடைய அம்மாக்கு ஒரு அண்ணன் இருப்பாரு. அந்த அண்ணனுக்கு பிறந்தவன் தான் இவரு தான் இந்த படத்துடைய வில்லனுங்க. ஆல்ரெடி குடும்பத்துக்குள்ள சொத்து தகராறு இருக்கிறதுனால எப்ப பார்த்தாலும் இவங்க 2 பேரும் மோதிப்பாங்க. இவங்க 2 பேருக்குமே சொந்தமான ஒரு நிலம் இருக்குங்க. அந்த நிலம் தனக்கு தான்ற மாதிரி 2 பேரும் அடிச்சுப்பாங்க. 2 பேருக்கிட்டையும் அந்த நிலத்துடைய பத்திரம் இருக்கிறதுனால இந்த நில பிரச்சனையே இவங்களுக்குள்ள பெரிய பிரச்சனையா இருக்கும். அதனால ஊரே இவங்கள பார்த்தா ஏழ்றைய கூட்டா வந்துட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி போயிடுவாங்க. இப்ப நம்ம ஹீரோவுமே அங்க போய் சண்டை போட்டுட்டு வந்தது எல்லாமே ஹீரோவோட அம்மா கிட்ட சொல்றாங்க. அவங்களுக்கும் பயங்கர கோவம் வருது. இவன் இப்படியே இருந்தானா கண்டிப்பா அவங்க அப்பா மாதிரியே மாறிடுமா, இதுக்கப்புறம் இவனை திருத்தறதுக்கு ஒரு பொண்ணு வந்தாதான் சரிப்பட்டு வரும், சீக்கிரமா இவனுக்கு திருமணம் பண்ணி வச்சிட வேண்டியதா அப்படின்ற மாதிரியும் முடிவு பண்றாங்க. தான் புள்ள மல்லேஷ் கிட்டையும் வந்து திருமணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்துறாங்க. இப்போ அம்மாவும் தான் பிறந்ததுல இருந்து தான் கிட்ட எதுவுமே பெருசா கேட்டதில்ல, அட்லீஸ்ட் திருமணம் தானே பண்ணிக்க சொல்றாங்க. அப்படி
அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு அங்க சரின்ற மாதிரி ஒத்துக்க இப்ப நம்ம ஹீரோக்கு பொண்ணு பாக்குற விஷயத்த பத்தி அவங்க அண்ணனான இந்த வில்லன் இருக்காருல அவரும் கேள்விப்படுறாரு. எது அவனுக்கு திருமணமா அப்படின்ற மாதிரி அவருக்குள்ள ஒரு பயங்கரமான கோபம் வருதுங்க. இப்ப நம்ம ஹீரோவை கூட்டிட்டு அவங்க அம்மாவோ ஒரு பொண்ணு பார்க்க கூட்டிட்டு வராங்க. அந்த பொண்ணுமே ரொம்ப அழகா இருக்காங்க. இவங்க தான் நம்ம படத்துடைய ஹீரோயின். இவங்க பேரு காயத்ரி. அந்த ஊரை பொறுத்த வரைக்குமே நம்ம ஹீரோ ரெகுலரா குடிக்கிறவரு, ஊருக்கு அடங்காம சுத்திட்டு இருப்பாருன்ற மாதிரிலாம் தெரியுங்க. அதனாலதான் பக்கத்து ஊர்ல வந்து இவங்க பொண்ணு கேட்டிருக்காங்க. அப்படி அந்த பொண்ணோட அப்பா கிட்டயும் நம்ம ஹீரோவோட அம்மா என் புள்ள சொக்க தங்கம், குடிப்பழக்கம் இந்த பழக்கம்னு எந்த ஒரு கெட்ட பழக்கமே அவங்க கிட்ட இல்ல அப்படின்ற மாதிரிலாம் பொய் சொல்லிதான் அங்க பொண்ணுடைய வீட்லயும் இந்த சம்மதத்தை முடிக்க. ஆனாலுமே நம்ம ஹீரோயினுக்கு மாப்பிள்ள கூட தனியா பேசணும் அப்படின்ற மாதிரி தோணுதுங்க. இப்போ மல்லேஷ் நம்ம காயத்ரி ரெண்டு பேருமே தனிமையில பேசிக்க நம்ம ஹீரோ நான் உண்மையை சொல்லிடுறேன். எங்க அம்மா சொன்ன மாதிரி நான் சுத்த தங்கம்லாம் இல்ல. எனக்கு குடிப்பழக்கம் அதிகமாவே இருக்கு. டெய்லி குடிக்கலன்னா கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அப்பப்போ சில ரவுடித்தனம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். கோவம் வந்ததுன்னா அடிச்சிடுவேன். இந்த குணம்லாம் உனக்கு பிடிச்சிருந்தா என்ன திருமணம் பண்ணிக்கோ, இல்லனா வேணாம். எப்படியோ வேணாம் தான் சொல்ல போற, அது இப்பவே சொல்லிடு அப்படின்ற மாதிரி இவரும் அவரோட குடும்பத்தோட வந்து உட்கார. ஆனா அங்குட்டோ ஹீரோக்கு ஒரு இன்ப அதிர்ச்சிங்க. அங்க ஹீரோயினோ எல்லாரும் முன்னாடி வந்து நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட இந்த பொண்ணுக்கு நம்மள பிடிச்சிருக்குன்னா பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறாரு. இப்போ ஹீரோக்கு அங்க திருமணமும் நடக்குதுங்க. இந்த விஷயத்த கேள்விப்படுற ஹீரோவுடைய அண்ணன் அந்த வில்லன் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு பயங்கரமா எரியுது. இவனுக்கெல்லாம் திருமணமா, அவன் வாழ்க்கையே உருப்படாது, இவெல்லாம் நல்லாவே வரமாட்டான்னு நினைச்சா இவ என்ன திருமணம் எல்லாம் பண்றான்ற மாதிரி இப்ப அந்த திருமணத்திலயும் வந்து கலந்துக்க கீழே உட்காந்தும் ஹீரோவை முறைச்சு தாங்க பாத்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோவுடைய அம்மாவும் வாப்பா சேகரே நீ வரமாட்டேன்னு நினைச்சேன், நீ வந்ததுல ரொம்ப பெரிய சந்தோஷம் பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்பதான் அங்க இந்த வில்லன் சேகரும் அவருடைய ஆட்களை அனுப்பி இந்த பொண்ணுடைய அப்பா கிட்ட ஹீரோ பத்தியான உண்மைகளை சொல்றாரு. அங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த நபர்கிட்டையும் ஒரு தண்ணி அடிக்கிற பாட்டில கொடுத்துட்டு இவனுக்கு இந்த தண்ணியை வச்சு பூஜை பண்ணுங்க, அப்பதான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவரால தண்ணியை தொடாமையே இருக்க முடியாதுன்ற மாதிரி அந்த உண்மையெல்லாம் போட்டு உடைக்கிறாங்க. எங்க இந்த அக்னி சாட்சியா இந்த மல்லேஷ் கிட்டயே சொல்ல சொல்லுங்க தான் குடிக்க மாட்டேன்ட்டு. இந்த குடிக்கிற உண்மை எல்லாத்தையும் மறைச்சிட்டு தான் அவன் இந்த திருமணமே பண்றான் அப்படின்ற மாதிரியும் போட்டு உடைக்க இதுல நம்ம ஹீரோயினுடைய அப்பா சிரம்பிச்சு போறாரு. அங்கிட்டயே அந்த திருமணத்தை நிப்பாட்டிட்டு நம்ம ஹீரோவோட அம்மா கிட்டையும் என்னம்மா உன் பையன் ரொம்ப சொக்க தங்கம் இது அதுன்னு சொல்லி திருமணம் பண்ண வந்தா எங்களை இப்படி பொய் சொல்லியிருக்க, இதுக்கு மேலேயும் உன் பையனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். ஏமா காயத்ரி அங்க இருந்து ஏந்திரமா வாமா போலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் கூப்பிட ஹீரோவோட அம்மா அங்க சம்பந்தி கால்ல எல்லாம் விழுந்து மன்னிப்பு கேக்குறாங்க. ஹீரோக்கும் அங்க பயங்கர கோவம் வருது. இந்த ஆளு கால்ல எல்லாம் ஏமா விழுறான்னு சொல்லி அங்க நம்ம ஹீரோயினோட அப்பாவையும் அவர் அறையிறாரு. யோ நான் அன்னைக்கு உன் பொண்ணுகிட்டயே சொல்லிட்டேன் நான் எப்படிப்பட்டவன்ட்டு, இதெல்லாம் சம்மதிச்சதுனால தான் அவ திருமணத்துக்கே ஒத்துக்கிட்டா. சும்மா தேவையில்லாம இங்க வந்து சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காத, எங்க உன் பொண்ணுகிட்டயே கேளுன்ற மாதிரி கேட்க அங்க ஹீரோயினோ எனக்கு இவரை தான் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோ மனமேடையில ஏறி உட்காந்து ஹீரோயினுடைய கழுத்துலையும் தாலியை கட்டுறாரு. அப்படியே தாலியை கட்டிட்டு நேரா இந்த வில்லனை பாக்கிறதுக்கு தாங்க நம்ம ஹீரோ வராரு. அப்படி இவங்க ரெண்டு பேருக்குமே பொதுவா ஒரு லேண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த லேண்ட்ல நம்ம ஹீரோ அவருடைய போர்டை கொண்டு வந்து வைக்கிறாரு. இந்த லேண்ட்ல ஆரம்பிச்ச முதல் நாள் தானே இவ்வளவு நாள் நீ நான் நல்லா இருக்க கூடாதுன்ற மாதிரி நினைச்சேன். நானும் இத பத்தி பெருசா கண்டுக்காம விட்டுட்டேன். ஆனா இப்ப சொல்றேன் இது என்னுடைய நிலம், நீ கோர்ட்டுக்கு போய் எங்க வேணா போ, ஆனா என் நிலத்தை நான் மீட்டு எடுப்பேன்ற மாதிரி மறுபடியும் உங்க சண்டையை ஆரம்பிக்க இப்படி ஒரு வேலையில தான் இந்த கதையில ஒரு முக்கியமான திருப்பம் வருது. அன்னைக்கு நம்ம ஹீரோக்கு முதலிரவுங்க. அதுக்காக ஹீரோடைய நண்பர்கள் பேனர்லாம் வச்சிருக்காங்க. ஹீரோ வீட்டு வேலைக்காரி இருக்காங்கல்ல அவங்களுமே வேண்டா வெறுப்பா அங்க பெட் எல்லாம் அலங்கரிச்சுக்கிட்டு இருக்காங்க. புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வந்த காயத்ரி இருக்காங்கல்ல அவங்களுக்குமே ஒரு பெரிய கனவோட தாங்க அங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஹீரோவுமே முதலிரவுக்கு போறதுக்கு முன்னாடி தான் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து லைட்டா சரக்க போட்டுட்டு இருக்காரு. இப்படி ஒரு வேலையில இவங்க ரெண்டு பேருமே ரூமுக்கு வராங்க. ஹீரோவுமே மரியாதை எல்லாம் கொடுக்க வேண்டாம், இதுக்கப்புறம் என்னுள் நீ ஒருத்தியா மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டோம். நம்ம ஹீரோயின் பக்கத்துல வர அப்படியே பக்கத்து ரூமை காமிக்கிறாங்க. அங்க ஒரு தாத்தா ரேடியோ கேட்டுட்டு இருக்காரு. திடீர்னு அந்த ரேடியோவுடைய கனெக்ஷன் விட்டு விட்டு போற மாதிரியும் அதுக்கப்புறம் மொத்தமாவே போற மாதிரியும் காமிக்க இப்ப நம்ம ஹீரோ அப்படியே நம்ம ஹீரோயின் பக்கத்துல நெருங்கும் போதோ ஹீரோயினுக்கு திடீர்னு வாந்தி வந்துடுதுங்க. அவங்க அங்க இருந்து ரூம்ல இருந்து வெளியே ஓடி போய் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியே வாந்தி எடுத்துடுறாங்க. அப்படி ஹீரோயின் அங்க வாந்தி எடுத்ததுனால இவங்களுடைய முதலிரவு அங்க தடைப்பட்டு போகுதுங்க. இந்த சோகத்தோடைய அந்த ராத்திரி நம்ம ஹீரோ தூங்க இப்போ அடுத்த நாள் காலையிலயும் ஹீரோவை அவங்க காஃபி கொடுத்து எழுப்புறாங்க. ஹீரோவுமே தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அடுத்த நாள் ரொம்ப சோகமா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் என்னடா எல்லாரும் கல்யாணம் ஆகி 3 மாசம் 4 மாசத்துக்கு அப்புறம் தான் வாந்தி எடுக்க வைப்பாங்க, நீ என்னன்னா முதல் நாளே எடுக்க வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச அட ஏன்பா அவ வாந்தி எடுத்த காரணமே வேற, நேத்து ரொம்ப குடிச்சிட்டு போயிட்டானா அந்த நாத்தம் தாங்காம தான் அவ வாந்தி எடுக்கவே போயிட்டா, இதுல எனக்கு நைட்டு ஒரே அசிங்கமா போயிடுச்சு, இன்னைக்கு ராத்திரியாச்சு குடிக்காம போகணும் அப்படின்ற மாதிரியும் ஹீரோ அங்க பிளான போடுறாரு. அப்படி சொல்லி வச்ச மாதிரியே இன்னைக்கு ராத்திரி நம்ம ஹீரோ குடிக்கலைங்க. அவரோட மனைவி கிட்டையும் இப்ப பக்கத்துல வராரு, இன்னைக்கு நான் குடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே அங்க ஒன்னா இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் நினைக்கிறாங்க. ஆனா திடீர்னு அதே பக்கத்து ரூம்ல இருக்கிற அந்த தாத்தாவை காமிக்கிறாங்க. இப்ப அவர் கேட்டு இருக்க ரேடியோ மறுபடியும் கனெக்ஷன் கட் ஆகிற மாதிரியும் கொஞ்ச நேரத்துல மொத்தமா
நிக்கிற மாதிரியும் அங்க காமிக்க இப்போ ஹீரோயின் இருக்கிற ரூமை காமிக்கிறாங்க. ஹீரோ அங்க ரொம்ப டென்ஷனோட இருக்காருங்க. இது எப்படி சாத்தியம், எப்படி எனக்கு ஒண்ணும் புரியலையேன்ற மாதிரி இங்கிட்ட அங்கிட்டுமா நடக்கிறாரு. இப்போ மறுபடியும் தான் மனைவி கிட்ட வந்து உனக்காச்சு என்னன்னு புரியுதா அப்படின்ற மாதிரி கேட்க அவங்களுக்கும் ஒண்ணும் புரியலன்னு சொல்றாங்க. இப்போ மறுபடியும் அதே ரேடியோவை காமிக்க அதுல மறுபடியும் கனெக்ஷன் ப்ராப்ளம் வருதுங்க. இப்போ ஹீரோ அப்போ அதுதான் உண்மை போல இருக்கு அப்படின்னு தனக்கு அங்க என்ன நடக்குதுன்றத இப்பதான் ஒரு முழுசா புரிஞ்சுக்கிறாருங்க. இப்ப அந்த ரூமை விட்டோ வீட்டை விட்டோ ஹீரோ அவமானத்தோட வெளியே வராரு. அப்படி வீட்டு வாசல்ல பேனர் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த பேனரையும் கிழிச்சு கடாசுறாரு. அதுல இருந்து தான் மனைவியோட முகத்தை கூட நேருக்கு நேர் பார்க்க முடியாம ஹீரோக்கு பெருத்த அவமானங்க. இதையெல்லாம் அந்த வீட்டுல இருக்கிற அந்த வேலைக்காரி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்க ஹீரோயினுமே தான் மாமியார் கிட்ட பேசும்போதோ நீயே கல்யாணம் ஆன பொண்ணு வீட்டு வேலையெல்லாம் பார்க்காத, திடீர்னு வாயும் வயிறுமா ஆயிட்டனா எல்லாத்தையும் தான் தானே பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்ல. ஆனா அதெல்லாம் சொல்றப்போ ஹீரோயினுக்கும் அங்க ஒரு மாதிரி இருக்குங்க. இப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோடைய நண்பன் ஹீரோ கிட்ட வந்து என்னதாண்டா பிரச்சனை, எதனால உன்னோட முதலறிவு நடக்க மாட்டேங்குதுன்னு கண்டுபிடிச்சியான்னு கேட்க பிரச்சனையே என்கிட்ட தாண்டா இருக்கு, என்னோட ஆண்மையில சில குறைபாடுகள் இருக்குடா அப்படின்ற மாதிரியும் ஹீரோ சொல்றாரு. ஆமாங்க, இதனால்தான் அங்க தடைபட்டு போயிருக்கு போல. இப்போ இவருக்கும் அங்க என்ன பண்றதுன்னு புரியல. நேரா மெடிக்கல் ஷாப்புக்கு வராங்க. அங்க சில மாத்திரைகள் எல்லாம் வாங்குறாங்க. இப்ப வழக்கம் போல மறுபடியும் நம்ம ஹீரோ அவருடைய வீடு திரும்ப தான் மனைவி கிட்டையும் இப்ப ஒன்னும் கவலைப்படாத, எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா சோகம் என்னன்னா அந்த மாத்திரைகள் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் கூட நம்ம ஹீரோவுடைய பிரச்சனைகள் அங்க சால்வ் ஆகலங்க. இதுல அவங்க மனைவி மொத்தமா உடஞ்சு போய் நம்ம வாழ்க்கையே நாசமாயிடுச்சுன்ற மாதிரி நினைச்சு தூங்குறாங்க. இப்போ வீட்டு வெளியில அந்த வேலைக்காரி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் ஒரு சந்தேகங்க. இவங்களுக்கு திருமணமாகி ஒரு வாரம் ஆக போகுது, ஆனா இன்னமும் இவங்க கணவர் மனைவியா வாழ்ற மாதிரியே தெரியலையே. அப்படி ராத்திரியில ரூமுக்குள்ள என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி காது வச்சு ஒட்டு கேட்க அப்ப அங்க கட்டில் ஆடுற மாதிரி ஒரு சத்தம் கேக்குதுங்க. ஆல்ரெடி இந்த வேலைக்காரிக்கு நம்ம ஹீரோவை கொஞ்சம் பிடிச்சிருக்கோன்னு சொல்லிருப்போம் பாத்தீங்களா. ஐயோ, அப்ப அவங்க கணவர் மனைவியா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. இதுக்கு மேல அவன் மேல ஆசைப்படக்கூடாதுன்ற மாதிரி அடுத்த நாள் காலையிலயும் அந்த ரூமை கிளீன் பண்ணலான்னு போக அப்ப அங்க துணி எல்லாம் கலைஞ்சிருக்கிறத பார்த்து இன்னும் அந்த வேலைக்காரி அழுகுறாங்க. இப்ப மறுபடியும் அடுத்த நாள் ராத்திரியும் வருதுங்க. ஆனா உண்மையிலேயே அந்த ரூம்ல ராத்திரியில என்ன நடக்கும் தெரியுமா, நம்ம ஹீரோக்கு ஆண்மையில குறைபாடு இருக்கும். இதுல ஹீரோ மேலையும் கோச்சிக்கிட்டு அவங்க மனைவி அங்க தூங்கிடுவாங்க. இப்ப இந்த வேலைக்காரி வெளியில இருந்து ஒட்டு கேட்கறா அப்படின்ற மாதிரி ஹீரோ கவனிச்சிருப்பாரு. இப்போ அவ முன்னாடி நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் வெளிப்படுத்தினா கண்டிப்பா மாட்டிப்போம், ஊருக்கே தெரிஞ்சிடும்னு சொல்லி அந்த ராத்திரி தான் மனைவி தூங்கிட்டு இருக்கிற கட்டுல ஹீரோ ஆட்டிருப்பாருங்க. இது ஒரு நாள் மட்டும் பண்ணலங்க, ஒவ்வொரு நாளும் நம்ம ஹீரோ ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி ராத்திரி நடக்கிற கொடுமைகள் பத்தி எல்லாமே தாம் நண்பன்கிட்டையும் ரொம்ப சோகத்தோட ஹீரோ சொல்றாரு. தான் மனைவி கிட்டையும் சத்தியம் வாங்கி வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு இந்த பிரச்சனைய பத்தி வெளியில சொல்லிடாத, அம்மா கிட்டையும் வேலைக்காரி கிட்டையும் தெரியாம பாத்துக்கோன்ற மாதிரிலாம் சொல்ல ஒரு நாள் இந்த வேலைக்காரிக்கு சந்தேகம் அதிகரிக்குதுங்க. பேசாம வீட்டுக்கு பின்னாடி போயிட்டு அந்த ரூமுடைய ஜன்னலை திறந்து பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அப்படி அந்த ஜன்னலை இன்னைக்கு திறந்து பார்க்கும் போதுதான் அங்க நம்ம ஹீரோ அந்த கட்டுல சும்மாக்கா ஆட்டிக்கிட்டு இருக்கிறதையும் அந்த வேலைக்காரி கவனிக்கிறாங்க. ஓ, அப்ப இதான் விஷயமா, அப்போ உண்மையாலேயே இவனுக்கு ஆண்மையில பிரச்சனை இருக்கு போல இருக்கே அப்படின்றத இப்போ மொத்தமாவே இந்த வேலைக்காரி கண்டுபிடிச்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையில இந்த வேலைக்காரி வழக்கம் போல பெருக்கிட்டு இருக்கும் போதோ ஹீரோயின் வெளியே வராங்க. இப்போ ஹீரோவும் அப்படியே கம்பீரமா வெளியே வர, என்ன ரூமை வழக்கம் போல பெருக்கிட்டு போ, சும்மா டெஸ்ட் வைப்பாலாம் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி லைட்டா பேசுறாரு. அப்பதான் அந்த வேலைக்காரி அங்க இருக்கிற கட்டுல ஆட்டி காமிக்கிறாங்க. இத பாக்குற ஹீரோக்கு அங்க ஒரு மாதிரி பீதி ஆயிடுதுங்க. ஐயோ, அப்ப நம்மளுடைய பிரச்சனைகளை பத்தி இவளுக்கே தெரிஞ்சிருச்சா, இப்ப என்னடா நடக்க போகுதுன்ற மாதிரி அங்க ஒரு மாதிரி ஆயிடாரு. இப்போ வேலைக்காரிக்கு தெரிஞ்ச விஷயத்த தான் ஃப்ரெண்டு கிட்டையும் ஹீரோ வந்து சொல்ல, அடப்பாவி, அந்த வேலைக்காரி சரோஜாக்கா இந்த விஷயம் தெரிஞ்சது, அவ சாதாரண வாய் இல்லையடா, ஓட்ட வாயி, இந்த கிராமத்துக்கே தெரிஞ்ச மாதிரி ஆச்சேடா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த வேலைக்காரி அந்த கிராமத்துக்கே ஹீரோக்கு இருக்கிற பிரச்சனைகளை பத்தி சொல்லிடுறாங்க. அது மூலயமா இந்த வில்லன் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் இதை பத்தி கேள்விப்பட அவருக்கு பெரிய சந்தோஷங்க. அப்ப நம்ம நினைச்ச மாதிரியே இவன் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கூட சந்தோஷமா வாழல அப்படின்ற மாதிரியும் அங்க முடிவு பண்றாரு. இப்ப நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஒரு டாக்டரையும் வந்து பாக்குறாருங்க. உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரதுக்கு முக்கியமான காரணமே நீ டெய்லி குடிக்கிறதுனால தான், அதுவும் ரொம்ப வருஷமாவே நீ இதை பண்ணிட்டு இருக்கிறதுனால உன்னால குழந்தை பெத்துக்கவே முடியாது. நீ எப்ப குடிய நிப்பாட்டி ஒரு நார்மலான ஹெல்த்தியான லைஃபை வாழ்றியோ அப்பதான் நீ ஹெல்த்தியா இருப்ப அப்படின்ற மாதிரியும் அவரு சொல்லி முடிக்க, இப்படி டாக்டர் சொன்னது எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம ஹீரோ சோகமாகி மறுபடியும் குடிக்க வந்துடுறாருங்க. இப்போ அதே இடத்துக்கு வந்து வில்லன் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் ஹீரோவை வம்பிழுக்கிற மாதிரியே சண்டை போடுறாரு. அந்த சண்டை அதிகரிக்குது. அப்பதான் அவரு ஒரு சவால் விடுறாரு. அதாவது நீ ஒரு ஆம்பளையே இல்ல அப்படின்ற மாதிரி இங்க எல்லாரும் சொல்றாங்க. இன்னும் 6 மாசத்துல நீ ஆம்பளை அப்படின்றத நிரூபிச்சு உன் மனைவியோட சேர்ந்து நீ குழந்தை பெத்துட்டேன்னு வையே, தாத்தாவுடைய நிலத்துக்காக 2 பேரும் அடிச்சுக்கிறோம்ல, அதுல நான் நிப்பாட்டிடுறேன், எல்லா நிலத்தையும் உனக்கே கொடுத்துடுறேன். ஒருவேளை உன்னால நிரூபிக்க முடியலனா அந்த நிலம் எல்லாமே எனக்கு தான்.
என்ன ஓகேவான்னு கேட்க இப்போ ஹீரோவும் அந்த சேலஞ்சுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இந்த அவமானத்தோடயே நம்ம ஹீரோ தன்னுடைய வீட்டுக்கு திரும்ப தெருவுல இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோவை ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு போல. இப்ப ராத்திரியும் நம்ம ஹீரோ தான் மனைவி பக்கத்துல வந்து தூங்குறாருங்க. ஆனா அவங்களும் ரொம்ப அவமானமா கருதுறாங்க. ஹீரோக்கு அந்த வேலைக்காரி மேலதாங்க அப்படி ஒரு கோபம் இருக்கு. அந்த வேலைக்காரியும் ஐயா ஒரு வாட்டி மன்னிச்சிடுங்க ஐயா, இந்த ஓட்டவாயை என்னால ஸ்டாப் பண்ண முடியாது, நீங்க வேணா குடிய ஸ்டாப் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடிடுறாங்க. அதுக்கப்புறத்துல இருந்து நம்ம ஹீரோ ரொம்ப ஹெல்த்தியா சாப்பிட ஆரம்பிக்கிறாருங்க. நிறைய முருங்கைக்காய்கள், இந்த பயிர் வகைகள், காய்கறிகள் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை ஹீரோ எடுத்துக்கிறாரு. ஆனாலுமே இந்த குடிய அவரால் நிப்பாட்ட முடியலைங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுடைய அப்பாக்கும் நம்ம ஹீரோக்கு இருக்கிற பிரச்சனையை பத்தி கேள்விப்பட்டு பயங்கர கோவத்தோட ஹீரோயினா அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாருங்க. இந்த விஷயம் தான் அம்மா மூலியமா கேள்விப்படுற ஹீரோக்கும் பயங்கர கோவம் வருது. நேரா ஹீரோயினுடைய வீட்டுக்கு வராரு. நீ யாரையா என் பொண்டாட்டிய வீட்டுக்கு கூட்டு போறது? இது எங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற விஷயம். ஏ காயத்ரி, நீ மனசாட்சியை தொட்டு சொல்லு, நீ உண்மையாலேயே என்ன காதலிக்கலையா? இந்த ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு என்ன விட்டுட்டு போக ரெடியா இருக்கியான்ற மாதிரி கேட்க அங்க ஹீரோயினும் நான் இன்னமும் உங்களை தான் காதலிக்கிறேன், இதுக்காகலாம் உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் தான் மனைவியோட உண்மையான காதலை பத்தியும் ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. இப்போ தான் மனைவியை கூப்பிட்டுக்கிட்டோம் அவரு மறுபடியும் தன்னோட வீட்டுக்கு திரும்புறாரு. என்னதான் கணவர்கிட்ட தான் சந்தோஷமா உங்களோட வாழ்ற மாதிரி காட்டிக்கிட்டாலும் ஹீரோயினுக்குமே இப்படி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தாகணுமா அப்படின்ற ஒரு வருத்தம் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குங்க. அப்பதான் ஹீரோயினுடைய சிச்சுவேஷனும் இந்த ஊருக்காரங்க பேசுறது இதையெல்லாம் யோசிச்சு பார்த்து நம்ம ஹீரோ தான் தண்ணி அடிக்கிறத மொத்தமா நிப்பாட்டிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாருங்க. இந்த விஷயத்த தான் நண்பர்கள்கிட்டயும் அவர் சொல்ல, டேய் யாருக்காக தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, வேற யாருக்காக, என் மனைவிக்காக தான், அவளுக்காக இதை மட்டும் இல்லடா என்ன வேணாலும் பண்ணுவேன்ற மாதிரியும் அங்க சொல்றாரு. இதை எல்லாத்தையுமே அந்த வில்லன் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் கவனிச்சுக்கிட்டே இருக்க, என்னடா இவன் தண்ணி அடிக்கிறதெல்லாம் விட மாட்டான், இப்படியே இருப்பான்ற மாதிரி நினைச்சுதான் நானே அந்த சவால் விட்டேன். ஆனா இவன் இப்படி ஒழுக்கமா ஆகிறதெல்லாம் பார்த்தா நம்ம நலனா நம்ம கைவிட்டு போயிடும் போல இருக்கேன்ற மாதிரியும் அவரும் ரொம்ப பயப்படுறாரு. எப்படின்னா எதனா ஒரு பிளான போட்டு நம்ம ஹீரோவை மறுபடியும் குடிக்க வச்சு அவன் மனைவியோட சந்தோஷமா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியும் முடிவு பண்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுமே தான் மனைவியை இது வரைக்கும் சந்தோஷமா பாத்துக்கல, அட்லீஸ்ட் ஒரு மனுஷனா மாறுவோம் அப்படின்ற மாதிரி நினைச்சு இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேங்க, அதனால நம்ம ஹீரோ தான் மனைவியை சர்ப்ரைஸ் பண்ணதுக்காக அங்க பொக்கே எல்லாம் வாங்கிட்டு வராரு. அது கூடவே ஒரு கிரீட்டிங்ஸ் கார்டையும் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு அதை சர்ப்ரைஸா வச்சுட்டு போக அதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோயினுக்குமே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுதுங்க. இங்க வில்லனுக்கோ நம்ம ஹீரோக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தையோட வந்து நம்ம நிலத்தை அபகரிக்கிற மாதிரி எல்லாம் கனவு வருதுங்க. இப்படி ஒரு வேலையில இந்த வில்லன் தன்னுடைய அடியாளை கூப்பிட்டுக்கிட்டு நேரா ஹீரோவுடைய கடைக்கு வராங்க. அப்படி அங்க ஒரு தண்ணி அடிக்கிற பாட்டிலையும் எடுத்துட்டு வந்து ஹீரோவுடைய டேபிள்லயும் வைக்கிறான். ஃபாரின் பாட்டில்டா, கண்டிப்பா இதை பார்த்தா அவனோட மைண்ட் மாறும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் ஓரமா இருந்து வேடிக்கை பார்க்க, ஆனா ஹீரோவோட மைண்ட் மாறலைங்க. நேரா அந்த பாட்டிலை கொண்டு வந்து ரோட்லயே போட்டு உடைக்கிறாரு. என் மனைவிக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோ கிட்டத்தட்ட 3 நாளா இந்த மாதிரி எந்த ஒரு பாட்டிலும் தொல்லங்க. இதையும் தான் மனைவி கிட்டயும் அவர் ரொம்ப அன்பா சொல்லிக்கிட்டு இருக்க, வெரி குட், இன்னும் இதே மாதிரி ஒரு 3 மாசம் கண்டினியூ பண்ணுங்க, உங்களோட உடம்பு ரொம்ப ஹெல்த்தியா மாறிடும், அதுக்கப்புறம் நம்மளும் ரொம்ப சந்தோஷமா மத்த கணவர் மனைவி மாதிரி வாழலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படி இவங்க பேசிட்டு இருக்க எல்லாத்தையும் வெளியில இருந்து ஹீரோவுடைய அம்மாவும் கேக்குறாங்க. பையனும் உருப்பிட்டான், அவனுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நினைச்சு பேசினது போதும் தூங்குங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப இவங்களும் வெக்கப்பட்டு தூங்கிடுறாங்க. அப்படி ஒரு வேலையில தான் ஹீரோவை காலையில அவங்க மனைவி வந்து எழுப்புறாங்க. என்னன்னு எழுந்து பார்த்தா நம்ம ஹீரோடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்க அங்க தவறிடுறாங்க போல இருக்குங்க. ஹீரோ அங்க உடஞ்சு போறாரு. இப்படி நம்ம மனுஷனா மாறிக்கிட்டு இருக்கும் போதுதான் அம்மாக்கு இப்படி ஒரு நிலைமை வரணுமான்ற மாதிரி அங்க உடஞ்சு போய் ஒரு இடத்துல உட்காடுறாரு. அப்ப நம்ம ஹீரோவையும் அவங்க அம்மாவையும் பாக்குறதுக்காக நம்ம ஹீரோடைய அண்ணனான இந்த வில்லன் இருக்காருல, அவரு வராருங்க. அங்கேயுமே அவங்க அம்மாக்கு ஒரு மாலையை போட்டுட்டு பின்னாடி வாசல்ல உட்காந்துட்டு இருக்கிற ஹீரோ வந்து பாக்குறாரு. எப்படி பார்த்தாலும் நீ என் தம்பிடா, இப்படி உடஞ்சு போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு, இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மருந்து தான் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ்லயும் தண்ணியை ஊத்தி இதை கொஞ்சம் குடி அப்படின்ற மாதிரியும் சொல்ல ஹீரோக்கு பயங்கர கோவம் வருது. அப்படியே அந்த தண்ணியை வாங்கி இந்த வில்லனுடைய முகத்திலேயும் ஊத்திடுறாருங்க. இதுல இந்த வில்லனும் அவமானப்பட்டு வெளியே போக, ஆனாலுமே நம்ம ஹீரோவால தான் அம்மா போன சோகத்தை தீர்த்துக்க முடியல. இந்த வருத்தத்தோடயே ஒவ்வொரு நாளும் அவருக்கு போயிட்டு இருக்கு. அப்படி ஒரு வேலையில தான் ஹீரோக்கு டவுன்ல இருக்கிற ஒரு நண்பன் வராங்க. அந்த நண்பனுக்கு ரொம்ப தவறான பழக்கங்கள் நிறைய இருக்குங்க. அதெல்லாம் நம்ம ஹீரோ பாக்குறாரு. தனக்கு நடந்த அந்த துயர சம்பவம் மறக்கிறதுக்காக அந்த பழக்கத்துல தான் நம்ம ஹீரோ தன்னை ஈடுபட வச்சுக்கிறாரு. அது மூலயமா மறுபடியும் தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இதை எல்லாத்தையும் மறுபடியும் ஹீரோயின் பார்க்க, அவன் அம்மா போன சோகத்துல தண்ணி அடிக்கிறான்ற மாதிரி ஒரு நாள் பொறுத்து போறாங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் அது மறுபடியும் தொடர்ந்துகிட்டே இருக்குங்க. ஆக்சுவலி வீட்டுல இந்த மாதிரி தண்ணி அடிக்கிற
இருக்கிற ஆண்கள்லாம் இப்படிதாங்க இருப்பாங்க. ஒரு நாள்ல இதை நிப்பாட்டிலாம் நினைப்பாங்க. ஆனா அதை நிப்பாட்ட முடியாம எதனா ஒரு காரணம் வச்சு அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களோட மனைவிகள் அவங்களோட பசங்க எப்படியெல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்றத அங்க காமிப்பாங்க. நம்ம ஹீரோ அவருடைய நண்பனோட சேர்ந்து சில தவறான பழக்கத்துல எல்லாம் ஈடுபட்டாருன்னு சொன்ன பாத்தீங்களா, அதுல நம்ம ஹீரோ ஒரு நாள் போலீஸ்ல மாட்டிக்கிறாருங்க. அப்படி அவரை மாட்டி விட்டதே இந்த வில்லன் சேகர் தான். இப்போ ஹீரோவையோ அவங்க ஒரு ஸ்டேஷன்ல கொண்டு போயிட்டு வைக்கிறாங்க. அதுவும் மனைவி முன்னாடியே கைதாகி போறதுனால ஹீரோக்கும் அங்க பெரிய அவமானமா இருக்குங்க. ஹீரோவோட மனைவியும் ஸ்டேஷனுக்கு வந்து அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் கிட்டயும் ரொம்ப கெஞ்சுறாங்க, தயவு செஞ்சு அவனை விட்டுருங்க. அம்மா போன சோகத்துலதான் அவன் இப்படி தவறான பழக்கத்துல தான் போயிட்டான். இதுக்கப்புறம் நான் அவரை வீட்லயே வச்சுக்கிறேன்ற மாதிரியும் கதறி அழுக. ஆனா அந்த வில்லன் கிட்ட காசு வாங்கிக்கிட்டு தான் இன்ஸ்பெக்டர் இப்படி ஒரு கேஸ போட்டிருப்பாங்க. அதனால ஹீரோயின் பேசுறதெல்லாம் அங்க கண்டுக்காமையே விட்டுறாங்க. இப்படி ஒரு வேலையில இந்த வில்லனுக்கு ஒரு மனைவி இருப்பாங்க. அவங்க பேர் லட்சுமி. அவங்களுக்கும் இந்த தகவல் தெரிய வருது. அதாவது தன்னோட கணவரான இந்த சேகரும் அவருடைய அடியாலும் பேசுறத கேட்டுறாங்க. அவங்களுக்கு வருது பாருங்க கோபம். நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவன் உன் தம்பி தானே, அவன் வாழக்கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இருக்கியா? நீ எல்லாம் ஒரு அண்ணன், நீ எல்லாம் ஒரு ஆம்பளை அப்படின்னு சொல்லிட்டோம். அங்க தான் கணவருடைய வண்டியை எடுத்துக்கிட்டு இந்த லட்சுமி நேரா அங்க இருக்கிற ஸ்டேஷனுக்கு வராங்க. அப்படி ஸ்டேஷன்ல இருக்கிற இன்ஸ்பெக்டர் கிட்டயும், நீங்க இப்ப கைது பண்ணி வச்சிருக்கிற மல்லேஷை உடனடியா ரிலீஸ் பண்ணுங்க, இல்லனா இங்க நடக்கிறதே வேறன்ற மாதிரியும் அங்க அவங்க கோவப்பட்டு பேசுறாங்க. ஏமா யாருமா நீனு தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கட்ட. அப்பதான் இந்த லட்சுமி யாருன்ற ஒரு சுயரூபத்தை காமிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த லட்சுமி ஒரு எம்எல்ஏவோட பொண்ணுங்க. அப்படித்தான் அப்பாவுக்கு கால் பண்ணி கொடுத்தோம். இப்ப அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட மிரட்டி அந்த எஃப்ஐஆரை கிழிச்சு போட்டுட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோவை வெளியில கூட்டிட்டு வராங்க. அப்படி ஹீரோவை இதுக்கப்புறமாச்சு குடிக்காத, உன் மனைவி நீ இந்த லாக்அப்ல இருந்த 2 நாள் படாத பாடுபட்டுட்டா. உன்னால உன் மனைவிக்கு கஷ்டம், உங்க அம்மாவுக்கு கஷ்டம். இதுக்கப்புறமாச்சு அந்த கஷ்டத்தை கொடுக்காம வீட்டுல இருக்கிற பெண்களை இந்த மாதிரி தவறான பழக்கத்தினால நோகடிக்காம அவங்க கூட உறுதுணையா இரு அப்படின்ற மாதிரியும் சொல்லி திருத்துறாங்க. அப்படி நம்ம லட்சுமியும் நம்ம ஹீரோயினை பார்த்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அதாவது அவனுக்கு நீயே அந்த தண்ணியை ஊத்தி கொடு. அப்படி தண்ணியை ஊத்தி கொடுத்து இதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி அடிக்க மாட்டேன்னு உன் மேல சத்தியம் வாங்கிக்கோ. அப்படி அடிச்சனா நான் எதனா பண்ணிப்பேன்ற மாதிரிலாம் மிரட்டு. இப்படி எல்லாம் பண்ணாதான் ஆண்கள் சொல்றதை கேட்பாங்கன்ற மாதிரியும் சொல்ல, அதே மாதிரி தான் கணவர்கிட்டயும் ஹீரோயின் பண்றாங்க. அந்த நிமிடத்தோட நம்ம ஹீரோ மொத்தமா இந்த கெட்ட பழக்கம் எல்லாத்தையும் விடுறாருங்க. ஆல்ரெடி ஹீரோக்கு தான் அம்மா போன சோகத்துல வேற இருக்க. இப்ப கெட்ட பழக்கங்களும் விட்டதுக்கு அப்புறம் தான் மனைவி தான் நம்ம ஹீரோக்கு ஒரு அம்மாவாவோ ஒரு மனைவியாவோ ஒரு அப்பாவாவோ இருந்து அங்க கொஞ்சம் கொஞ்சமா பாத்துக்கிறாங்க. இப்படி ஒரு வேலையில தான் அந்த புரோக்கர் இருக்காரு பாத்தீங்களா, அதாவது ஹீரோக்கு பொண்ணு பார்த்து வச்ச புரோக்கர், ஹீரோவுடைய ஊருக்காரர் தான். அவரு நம்ம ஹீரோவை பார்க்க வராரு. அவர் சொல்ற ஒரு கதையில தான் ஹீரோவோட வாழ்க்கை மொத்தமா மாறுதுங்க. டே கண்ணா, நீ எப்பத்துல இருந்து இந்த மாதிரி தண்ணி அடிக்க ஆரம்பிச்ச உனக்கு ஞாபகம் இருக்கா? உங்க அப்பாவால தானே. ஆனா உங்க அப்பா எவ்வளவு பெரிய தியாகின்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக்க சொல்ற. அதாவது நம்ம ஹீரோடைய அப்பா இந்த ஊருக்குள்ள இருக்கிற எல்லா கல்லு கடைகளையும் ஒழிக்கணும்ன்ற மாதிரி போராடி பாடுபட்டிருப்பாரு. அப்படி இந்த ஊருக்குள்ள இருக்கிற கல்லு கடைகள் எல்லாம் ஒழிச்சதே நம்ம ஹீரோவோட அப்பா தானா? அப்ப எதுக்காக அவரு குடிக்க ஆரம்பிச்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க அப்பாவுடைய எதிரிகள் மறுபடியும் இந்த ஊருக்குள்ள கல்லுக்கடையை கொண்டு வரதுக்காகவோ அவங்களுடைய பிசினஸ பாதுகாக்கிறதுக்காகவோ ஹீரோவுடைய அப்பாவை வலுக்கட்டாயப்படுத்தி இது மாதிரி குடிக்க வச்சிருப்பாங்க. ஒரு கடத்துல அது ஒரு பழக்கமாவே மாறி அவர் ரெகுலரா குடிக்கிற மாதிரி ஆயிருக்கோங்க. அப்படிப்பட்ட தியாகியோடைய பையன் தாண்டா நீனு. நீ வளர்ந்ததுல இருந்து உன் அப்பாவை அந்த மாதிரி தப்பான கண்ணத்தோட பாத்துட்ட. ஆனா இதுக்கப்புறமாச்சு மாறு. உங்க அப்பாக்கு என்ன நடந்ததோ அதே மாதிரிதான் உனக்கும் நடக்குது. அந்த வில்லனான உன் அண்ணன் சேகர் உன்னை இந்த திசையில சிக்க வச்சுட்டு அந்த நிலத்தெல்லாம் அபகரிக்கணும்னு நினைக்கிறான். உன்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்கு, தயவு செஞ்சு திருந்து இந்த பாட்டில் எல்லாம் மொத்தமா தூக்கி போட்டுட்டு ஒரு நார்மலான வாழ்க்கைய வாழடா அப்படின்ற மாதிரியும் அங்க திருத்துறாரு. ஹீரோவோ இது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு நம்ம இதுக்கப்புறம் இந்த பாட்டில தொடவே கூடாதுன்ற மாதிரியும் உறுதிமொழி எடுக்கிறாருங்க. அதுக்கப்புறம் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமான இந்த வில்லன் சேகரையும் நம்ம ஹீரோ அவருடைய ஃபேக்டரிக்கே வந்து சந்திக்க, அப்படி இவங்க 2 பேருக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. அந்த சண்டையுடைய இறுதியில இவங்க 2 பேரோட மனைவியும் இவங்களை சமாதானப்படுத்தி அங்கிருந்து கூட்டிட்டு போக, ஹீரோ கிட்டயும் அவங்களோட மனைவி இப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, இப்போ குடியையும் விட்டுட்ட, இப்போ அடுத்ததா இன்னொரு பிரச்சனை பண்ணி அதுக்காக ஜெயிலுக்கு போக பாக்குறியா? எப்படி பார்த்தாலும் அவன் அண்ணன் தானே, தப்பே பண்ணியிருந்தாலும் அவனை மன்னிச்சு ஏத்துக்கிட்டு போயிடு. நமக்கு அந்த நிலத்தை வச்சுலாம் வாழணும்னு அவசியம் இல்ல, சொந்தமா வீடு இருக்கு, கடை இருக்கு, அது போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னொரு பக்கம் வில்லனோட மனைவியும், யோ இங்க பாரியா, நான் எம்எல்ஏவோட பொண்ணு, என்கிட்ட இல்லாத சொத்து இல்ல, ஆனா நீ உன்னோட ஈகோக்காக ஒரு 4 ஏக்கர் நிலத்துக்காக உன் தம்பியோட சண்டை போட்டுட்டு இருக்க, அவன் வாழ்க்கையை அழிக்க பாக்குற. இதுக்கப்புறமும் நீ அவன் வாழ்க்கையை அழிக்க பார்த்து எதனா பண்ணிட்டு இருந்தேன்னு வையன், நான் இங்க உனக்கு விவாகரத்து கொடுத்துட்டு போயிடுவேன். நம்ம எல்லாம் ஒரே குடும்பம், தம்பிய தம்பியா பார்த்து அக்செப்ட் பண்ணிட்டு வாழு. இங்க அண்ணன் தம்பியே இல்லாம எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு பார்த்திருக்கேன், தயவு செஞ்சு வாழ்க்கையை இப்படி அழிச்சுக்காத அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப அந்த இடத்துல வில்லனும் தான் தவற உணர்றாரு. அதுக்கப்புறம் அவரே இப்போ ஹீரோவுடைய வீட்டு படியேறி வந்து அங்க ஹீரோயின் கிட்டயோ மன்னிப்பு கேட்கிறாரு. தான் தான் அவனை நிறைய விஷயத்துல மோட்டிவ் பண்ணி மறுபடியும் தவறான பாதைக்கு
கொண்டு போற வச்சுட்டேன், அதே மாதிரி போலீஸ் கிட்டயும் மாட்டி விட்டுட்டேன், இது எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிடுமா? இந்த மன்னிப்பை நான் அவன்கிட்ட கேட்கலாம் தான் பார்த்தேன், ஆனா அவன் நான் இப்படி பண்ண வச்சதுனால அதிகமா பாதிக்கப்பட்டது நீதான், அதனால தாமா உன்கிட்ட கேட்கறேன் அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்டுட்டோம். இப்ப வில்லனும் அந்த வீட்டை விட்டு வெளியே போக இதையெல்லாம் வெளியே இருந்து நம்ம ஹீரோவும் கேட்கிறாரு. அவருக்கும் தான் அண்ணன் திருந்திட்டானே அப்படின்ற மாதிரி பெரிய சந்தோஷங்க. அவ்வளவுதாங்க, இப்போ ஹீரோவுடைய வாழ்க்கையும் சந்தோஷமா மாறுது. எவ்வளவு நாள் தடப்பட்டு போயிருந்த அந்த முதலிரவும் நல்லபடியா நம்ம ஹீரோக்கு நடக்குது. கொஞ்ச நாள்லயே ஹீரோடைய வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் இப்போ கர்ப்பமா இருக்காங்க. அப்படி அவங்களுக்கு வளக்காப்புங்க. அப்படி ஹீரோவை பத்தி தப்பா பேசினவங்க நம்ம வில்லனுடைய மனைவின்னு சொல்லி எல்லாரும் வந்து அங்க நம்ம ஹீரோவை வாழ்த்த இவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் சொந்தமா ஒரு நிலம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த நிலத்தை நீயும் எடுத்துக்க வேணாம் நானும் எடுத்துக்க வேணாம், 2 பேரும் இல்லாதவங்களுக்கு எழுதி வச்சிடலாமான்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் பேசிக்கிட்டு இந்த கதை முடிகிற மாதிரி அங்க காமிக்கிறாங்க. சோ ரொம்ப வித்தியாசமான ஒரு படங்க. நான் ரொம்ப ஷார்ட்டா அண்ட் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அந்த புரோக்கர் இருக்காரு, அவர் நம்ம ஹீரோட அப்பா ரொம்ப தியாகி மாதிரி சொல்லியிருப்பார்ல, அதெல்லாம் சும்மாங்க ஒரு கதை. அவர் உண்மையாலேயே ரொம்ப மோசமான ஆளுதான் போல இருக்கு. எந்நேரமும் குடிச்சா வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டாரு. ஆனா அதை சொன்னா ஹீரோ மறுபடியும் கெட்டு போயிடுவார்னு சொல்லிதான் நான் இப்படி மாத்தி சொன்னன்ற மாதிரியும் அங்க வில்லன் கிட்ட அவர் உண்மையை சொல்லிட்டு இருக்கிற மாதிரி தான் இந்த படத்தை முடிப்பாங்க. ஒரு நல்ல சோஷியல் அவேர்னஸ் உள்ள ஒரு படம். சோ வாய்ப்பு இருந்தா பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so much.